இன்றைக்கு அடை பிரதமன் பாயாசம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு, வெல்லம், தேங்காய் பால், முந்திரி பருப்பு, நெய், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். அடுப்பை பற்ற வைத்து ப்ரெஷர் பேனை அடுப்பில் வச்சு தண்ணீர் ஊற்றணும். வெல்லத்தை அதில் போடணும். வெல்லம் கரைந்ததும் வடிகட்டி எடுக்கணும். வெல்லம் கரைஞ்சாச்சு. இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வரணும். வடிகட்டிய வெல்லைப்பாக ப்ரெஷர் பேனில் ஊற்றணும். அப்புறம் இதுக்கிடையில் இந்த அரிசி மாவை பிசைஞ்சுக்கிடுவோம். அரிசி மாவை தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கிடுவோம். ரொம்ப தளர பிசையக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். இந்த பதத்துக்கு இருக்கணும். இலையில் கொஞ்சம் நெய் தடவி அரிசி மாவை உருட்டி இப்படியே தட்டணும். மெல்லுசாக தட்டணும். மெல்லுசாக தட்டிட்டு கத்திட்டு கீறணும். இதை அப்படியே இலையோட வெள்ளைப்பாயில் இலையோட போட்டுறணும். கொஞ்சம் சூடானோடனே இலையை விட்டு பிரிஞ்சிரும் அடை. அப்புறம் எடுத்து மறுபடியும் இன்னொரு அடை தட்டுவோம். இலையை விட்டு பிரிஞ்சிடும். சிம்மில் வச்சு நல்லா வேக விடணும். இருக்கேன், அதை கட் பண்ணி வெள்ளைப்பாயில் போடணும். கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுறணும். வேகட்டும். அடை நல்லா வெந்துட்டு இதில் தேங்காய் பாலை ஊற்றணும். தேங்காய் பால் விட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, திரிஞ்சிரும். அதனால் சிம்மிலேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்.
இப்போ நல்லா கொதிச்சுட்டு இறக்கிட்டு முந்திரி பருப்பை வறுத்து போடணும். கொஞ்சம் காயட்டும். முந்திரி பருப்பை நெய்யில் வறுக்கணும். இது ஃபோக்கஸ் பண்ண இப்போ பாயாசம் அடை பிரதமன் பாயாசம் தயாராகிவிட்டது. இது கேரளா ஸ்பெஷல். எல்லோரும் செய்து சாப்பிடுங்க.